இந்த வீடியோல குபர்நெட்டிஸ்னா என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்றது, குபர்நெட்டிஸோட ஆர்கிடெக்சர் பத்தி B-treeயோட டெவாப்ஸ் ட்ரெய்னர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். என்னோட சர்வர் ஓகே, என்னோட சர்வரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாக்கர் கண்டெய்னரை ரன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட சர்வர் 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து என்னோட சர்வர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேயா, சர்வர் 2ன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த சர்வருக்குள்ளே என்ன எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா டாக்கரோட கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ இந்த சர்வரில் எனக்கு மொத்தம் 2 கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த சர்வர்லேயும் எனக்கு 2 கண்டெய்னர்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கிளியரா, இதில் டாக்கர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர்லேருந்து இந்த கண்டெய்னருக்கு என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? டாக்கர் உள்ள இந்த கண்டெய்னர்லேருந்து இந்த கண்டெய்னருக்கு என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இது ஒரே ஒரு சர்வர் தானே. இந்த சர்வர்லேருந்து நான் என்ன கேட்குறேன்னா ஒரே ஒரு சர்வர். இது வந்து கண்டெய்னர் 1, உங்கள் சர்வருக்குள்ளேயே ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னர் 1. இது ஒரே ஒரு சர்வருக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னர் 2. இது கூட கம்யூனிகேட் பண்ண முடியாதா உங்களால்? பண்ணோம் அப்படின்னா கம்யூனிகேட் வந்து பாசிபிள். ஓகே, அப்போ இந்த கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு பாசிபிள். அப்போது இந்த கண்டெய்னருக்கும் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இந்த ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கரெக்டாக, டாக்கரை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸோ உங்களோட சர்வருக்குள்ளேயே டாக்கர் யூஸ் பண்ணி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேருந்து இதுக்கு டாக்கர் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியாது? கம்யூனிகேட் பண்ண முடியாது ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு. எஸ், அதுக்கு தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா குபர்நெட்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இது எங்கே வந்து குபர்நெட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் டூல். ஓகே, குபர்நெட்டிஸ் என்னது? ஒரு மேனேஜ்மெண்ட் டூல். இந்த மேனேஜ்மெண்ட் டூல் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஒர்க் எல்லாமே டாக்கர் தான் பண்ண போகுதுப்பா. நம்ம டாக்கரில் என்ன இமேஜ் புல் பண்ணமோ அதே மாதிரி தான் டாக்கரில் ஒர்க் பண்ண மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து குபர்நெட்டிஸ் பண்ண போகுது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டாக்கரில் எனக்கு இந்த கண்டெய்னர் டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த கண்டெய்னர் எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கண்டெய்னர் இதே மாதிரி க்ரியேட் ஆகுமா? டாக்கரில் ஆட்டோமேட்டிக்காக ஆகாது, நீங்களாக க்ரியேட் பண்ணாதான் ஆகும். ஆனால் நம்ம குபர்நெட்டிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணி டாக்கரில் ஒரு கண்டெய்னர் எதாவது ஆயிடுச்சுன்னா இன்னொரு கண்டெய்னரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து நம்ம குபர்நெட்டிஸை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து நம்ம குபர்நெட்டிஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகே, டாக்கர் மட்டும் தனியாக ரன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்மளால பண்ண முடியாது. டாக்கர் கூட குபர்நெட்டிஸ் சேர்ந்து ரன் ஆச்சுன்னா இதெல்லாம் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த குபர்நெட்டிஸ் இங்கே வந்து குபர்நெட்டிஸ் இல்லாமல் டாக்கர் ஸ்வான்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அதுவுமே வந்து என்ன டூல்? இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் டூல் தான். குபர்நெட்டிஸ் என்ன ஒர்க் பண்ணுதோ அதை வந்து டாக்கர் ஸ்வானும் வந்து பண்ணும். பட் நம்ம ஏன் அந்த குபர்நெட்டிஸ் யூஸ் பண்ணோம்? ரியல் டைமில் குபர்நெட்டிஸ் தான் நமக்கு இன்னும் வந்து ரியலபிலிட்டியாக பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை அவைலபிலிட்டி கொடுத்துருக்கு. ஓகேவா, அதனால தான் நம்ம குபர்நெட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த குபர்நெட்டிஸில் நம்ம ரன் பண்ணுறது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஏன் இதை வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த டயக்ராம் வேணால நான் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ ஏன் அதை வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ குபர்நெட்டிஸோட ஆர்கிடெக்சரே வந்து எப்படி இருக்கும்னா மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்டில் தான் வந்து என்ன ரன் ஆகுதுன்னா குபர்நெட்டிஸோட ஆர்கிடெக்சரே அப்படி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்டை நம்ம ஏன் என்ஹான்ஸ் பண்ணுறோம்? செக்யூரிட்டிக்காகவா? லைக் இப்போது மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் நம்ம ஏன் என்ஹான்ஸ் பண்ணுறோம்? இப்போ மாஸ்டரில் நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை ஒர்க்கர் நோட் வச்சுருந்தாலும் அந்த ஒர்க்கர் நோட் எல்லாமே அந்த வேலையை செஞ்சுருமா? அண்ட் ஒரு பேக்கப் பர்பஸ்க்காகவும் நம்ம மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோடை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கிளியர்? ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு மாஸ்டர் நோடு இருக்குது, 3 ஒர்க்கர் நோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதெல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன்? கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு கனெக்டில் இருக்குது. ஓகேயா, இது வந்து என்னோட மாஸ்டர் நோட். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட worker node.
ஓகே. ஸோ இந்த மாஸ்டர் நோடு ஒர்க்கர் நோடு கனெக்ட்ல இருக்குல்ல, இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து நமக்கு என்னது கிளஸ்டர். இதுதான் வந்து நமக்கு கிளஸ்டர். இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோமா, லைக் ஸ்ப்ளங்க், ப்ரோமித்தியஸ், கிராஃபானாலாம் மாஸ்டர் அண்ட் ஒர்க்கரை நம்ம கனெக்ட் பண்ணுவோமா? ஆனா இங்க வந்து நீங்க கனெக்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, குபர்நெட்டிஸோட கிளஸ்டர்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கும்னா மாஸ்டர் நோடும் ஒர்க்கர் நோடும் டிஃபால்ட்டா வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, நான் இங்க போடுறேன். கிளஸ்டர் அப்படின்னா என்னது? கிளஸ்டர் அப்படின்னா குரூப் ஆஃப் நோட்ஸை தான் வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து எனக்கு குரூப் ஆஃப் நோட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா. ஒரு 4 நோடுன்றது சர்வர், ஒரு 4 நோட்ஸ் வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கா. இது எல்லாமே எனக்கு டிஃபால்ட்டாக என்ன ஆயிருக்கும், கனெக்ட் ஆகி வந்துருக்கும். கிளியரா? நம்ம வந்து குபர்நெட்டிஸில் கிளஸ்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் மிஷின், இந்த ஒர்க்கர் மிஷினாக நமக்கு டிஃபால்ட்டாகவே கனெக்ட் ஆகி வந்துடும். நம்ம மாஸ்டரில் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண மாட்டோம். ஓகேவா? மாஸ்டர் ஜஸ்ட் ஃபார் கமாண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். மாஸ்டர் பண்ணுற கமாண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணாலும், நமக்கு என்னென்ன ஒர்க் இருந்தாலும், லைக் நம்ம கிரியேட் பண்ணுற கண்டெய்னராக இருக்கட்டும், எது பண்ணாலுமே நம்ம எல்லாத்தையுமே எதில் பண்ணுவோம், ஒர்க்கர் நோடில் தான் பண்ணுவோம். கிளியரா? இப்படி தான் நமக்கு வந்து குபர்நெட்டிஸ் வந்து ஒர்க்கே ஆகும். மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட் கான்செப்ட் தான் குபர்நெட்டிஸ் ஒர்க் ஆகும். அந்த மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னது குபர்நெட்டிஸோட ஆர்கிடெக்சர். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே வந்து மாஸ்டர் நோட் அண்ட் ஒர்க்கர் நோட் இருக்கா. ஓகே, ஸோ இந்த மாஸ்டர் நோடு ஒர்க்கர் நோடு என்ன ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு சில காம்போனன்ட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். மாஸ்டர் நோடில் எத்தனை காம்போனன்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒர்க்கர் நோடில் எத்தனை காம்போனன்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு? மாஸ்டரில் ஒரு 4 காம்போனன்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒர்க்கரில் ஒரு 5 ரன். இதுக்கு முன்னாடி இந்த பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்கரில் கூட நம்ம கேள்விப்பட்டதில்லை. கரெக்டா? ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சதெல்லாம் இங்கே டாக்கர்னு ஒரு விஷயம் மட்டும்தான், மீதி எதுவுமே தெரியாது. ஓகே, இப்போது வெளியிலேருந்து kubectl, இது வந்து kubectlன்றது ஒர்க்கர் நோடுக்குள்ளேயும் இல்லை மாஸ்டர் நோடுக்குள்ளேயும் இல்லை, அது வந்து வெளியிலேருந்து வருது. ஓகேயா? ஸோ இந்த kubectl என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கமாண்ட். ஓகேவா? இது என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எப்படி கிட் ஒர்க் பண்ணும்போது கிட் அப்படின்னு கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஆன்சபிள் ஒர்க் பண்ணும்போது ஆன்சபிள், ஸ்ப்ளங்க் அப்படின்னு நம்ம எப்படி அதோட இதை கொடுக்குறோமோ அதே மாதிரி குபர்நெட்டிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், kubectl அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் kubectl கிரியேட் பாட் அப்படின்னு கொடுத்தாதான் அது வந்து கிரியேட்டே ஆகும். ஓகேயா? அது வந்து கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கமாண்டை கொடுத்த உடனே அந்த கமாண்ட் டைரெக்டாக எங்கே வருது அப்படின்னா ஏபிஐ சர்வருக்கு வந்து வருது. ஓகேவா? ஏபிஐ சர்வர் அப்படின்னா என்னது? ஏபிஐ சர்வர் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏபிஐ சர்வர் தான் நமக்கு என்ன பண்ண போகுது, இந்த கமாண்ட் வந்து எங்கே போகணும் அப்படின்றத லைக் டிசைட் பண்ண போகுது. ஓகேவா? இந்த கமாண்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு இந்த ஏபிஐ சர்வரால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக பொருளை எப்படி ஒரு கை யூஸ் பண்ணி தானே அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வைப்பீங்க. அதுக்கு வந்து இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வை அப்படின்னு யார் வந்து சொல்ல போகிறா, kubectl இந்த பொருளை எடுன்னு சொல்ல போகுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஐ சர்வர் வந்து அந்த பொருளை எடுக்க போகுது. ஓகேவா? கிளியரா? ஓகே, எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட போய் கொடுக்க போகுது. அதுதான் வந்து ஏபிஐ சர்வர். ஸோ ஏபிஐ சர்வர் என்ன பண்ணும், டைரெக்டாக அந்த பொருளை எடுத்துடாது. ஓகே, அது என்ன பண்ணுமா, ஸ்கெடியூலர் கிட்ட போய் கேட்குமா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கெடியூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூலர் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்த ஸ்பேஸில் எங்கே ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, எங்கே இன்ஸ்டால் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஸ்கெடியூலருக்கு தான் தெரியும். கரெக்டாக? இப்போது ஒரு பொருளை எடுன்னு சொன்னால் டைரெக்டாக உங்கள் கை அந்த பொருளை எடுக்கணும்னா அதுக்கு பிரெயின் வந்து உங்களுக்கு சொல்லணும், நீ ரைட் ஹேண்டில் எடுக்கணுமா லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கணுமா அப்படின்னு. கரெக்டாக? நம்ம பிரெயினோட ஆக்ஷனில் தான் நம்ம கையை வந்து ஒர்க் பண்ணுது. அந்த மாதிரி தான். ஸோ ஸ்கெடியூலருக்கு எல்லாமே தெரியும். ஸ்கெடியூலர் என்ன பண்ணி இப்போ இங்கே வந்து 2 ஒர்க்கர் நோடு வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஒர்க்கர் மிஷின் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஸ்கெடியூலர் வந்து பார்த்துருச்சு எதில் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா இப்போ ஒர்க்கர் நோடு 1ல் வந்து
ஒரு 10 GB ஃப்ரீயாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும் ஸ்கெடியூலர் ஏபிஐ சர்வர் கிட்ட 10 GB அங்கே ஃப்ரீயாக இருக்குது, நீ அங்கே போயிட்டு உன் கமாண்டை சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னா ஏபிஐ சர்வர் டைரெக்டாக எங்கே கொண்டு போக போகுதுன்னா அந்த கமாண்டை கியூப்லெட் கிட்ட கொண்டு போக போகுது. ஓகே, கியூப்லெட் கிட்ட கொண்டு போக போகுது. ஓகே, இப்போ அதை என்ன பண்ணிடுச்சு, அந்த பொருள் எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துருச்சு. யாரோட ஓனரோ அவங்க கிட்ட கொடுத்துச்சு. இந்த கியூப்லெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் நோட்ல நீங்கள் எந்த கம்யூனிகேஷன் பண்ணணும்னாலும் இந்த கியூப்லெட் இல்லாமல் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு தான் இந்த கியூப்லெட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கியூப்லெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், மாஸ்டர் மிஷினுக்கும் ஒர்க்கர் மிஷினுக்கும் கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறவங்க தான் இந்த கியூப்லெட். இவங்க வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை அப்படின்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த கியூப்லெட் வந்து இப்போ பாடு கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பாடு வந்து கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா பாடு வந்து கிரியேட் ஆகாது. ஓகேயா, கிளியரா? இப்போ இங்கே வந்து கியூப்லெட் வந்து என்ன பண்ணிச்சு, இங்கே அந்த கமாண்டை வாங்கிருச்சு. ஏபிஐ சர்வர் கிட்ட வந்து கமாண்டை வாங்கிருச்சு. என்ன கமாண்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடை கிரியேட் பண்ணுற கமாண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த பாடை கிரியேட் பண்ணுற கமாண்ட் அது என்ன பண்ணும், பாடை கியூப்லெட் தான் கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அப்போ பாட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி டாக்கருக்குள்ள இமேஜுக்குள்ளே தான் நமக்கு வந்து கண்டெய்னர் ரன் ஆகணும்னு இருக்குது, கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து நமக்கு எப்படி ரன் ஆகும்னா டாக்கருக்குள்ள பாடுக்குள்ளே தான் நமக்கு கண்டெய்னரே ரன் ஆக போகுது. பாட் வந்து ஒரு ஷிப் மாதிரி. அந்த பாட் தான் என்ன பண்ண போகுது, மல்டிபிள் கண்டெய்னர்ஸை எடுத்துகிட்டே போகுது. ஓகே, கிளியரா? அந்த பாடுக்குள்ளே தான் என்ன ரன் ஆகும், இந்த குட்டி குட்டியாக இருக்கல இது எல்லாமே கண்டெய்னர்ஸ். ஓகே, பாடுக்குள்ளே தான் நமக்கு கண்டெய்னரே ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே கீழே வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இடிசிடின்னு ஒரு விஷயம் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடிசிடின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டேட்டா பேஸ். ஓகே, ஸோ இது வந்து டேட்டா பேஸ் மாதிரி ரியலாலாம் ஆக்ட் ஆகாது. இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீ வேல்யூ பேர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது என்ன பண்ணுன்னா மொத்தமாக நம்ம என்னென்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அந்த எல்லா கமாண்டையும் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த கியூபர்நெட்டிஸ் லைக் kubectl ஏபிஐ சர்வர் கிட்ட போச்சு, ஏபிஐ சர்வர் ஸ்கெடியூலர் கிட்ட போச்சு, ஸ்கெடியூலர் மறுபடியும் ஏபிஐ சர்வர் கிட்ட போச்சு, அது டைரெக்டாக வந்து ஒர்க்கர் நோடில் இருக்குது. ஒர்க்கர் நோடில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அண்ட் இதில் இந்த டைமில் இதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் யார்கிட்ட இருக்கும், இந்த இடிசிடி கிட்ட தான் இருக்கும். கிளியரா? இடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சிஸ்டம் லினக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடிசி அப்படின்றது இது ஒரு டைரக்டரி மாதிரி இருக்கும். டி அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது இடிசிடினா என்னன்னு தெரிஞ்சா, நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர் மேனேஜர். ஸோ நார்மலாக கண்ட்ரோலர் மேனேஜர் அப்படின்னா என்னது, எல்லா ஆக்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுமா, அதை தான் இங்கேயும் பண்ண போகுது. ஓகேவா? இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இமேஜுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்களா, டாக்கர். அதே மாதிரியே நம்ம பாட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாடுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பாட் எங்கே கிரியேட் ஆகணும்னு அதுக்கு ஒரு பிளேஸ் அலோகேட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் மாதிரி கொடுக்கணும். அதை தான் இங்கே வந்து நேம் ஸ்பேஸ் ரெப்ளிகா அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம என்னென்னு இன்னும் இன்டெப்த்தாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் kubectl கிரியேட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? kubectl கிரியேட் நேம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தா அந்த கமாண்ட் வந்து ஸ்கெடியூலர் கிட்ட போகுமா, கண்ட்ரோலர் மேனேஜர் கிட்ட போகுமா? நீங்கள் பாடுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கெடியூலர் கிட்ட போயிட்டு கியூப்லெட் கிட்ட போகுது. நேம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோலர் மேனேஜர் கிட்ட தானே போகும். ஓகேவா? ஸோ அந்த நேமை அந்த ரெப்ளிகேஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் மேனேஜர். ஓகேவா? ஸோ kubectl கொடுத்து கிரியேட் நேம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் மேனேஜர் கிட்ட போகும். கண்ட்ரோலர் மேனேஜர் ஒரு நேமை கிரியேட் பண்ணி ஏபிஐ சர்வர் கிட்ட சொல்லும், இதுதான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்கன்னு ஏபிஐ சர்வர் கிட்ட சொல்லும். ஏபிஐ சர்வர் என்ன பண்ணும், டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் கியூப்லெட் கிட்ட கொடுத்து அங்கேருந்து பாட் வந்து இந்த நேம் ஸ்பேஸில் கிரியேட் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்படி தான் நம்ம கியூபர்நெட்டிஸ் வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம்னா கியூப் ப்ராக்ஸி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாடுக்குள்ள கண்டெய்னருக்குள்ளே என்ன ரன் ஆகிட்டு இருக்கும், ஒரு எஃபின்ற ஒரு பேஜோ இல்லை இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு பேஜோ ரன் ஆகிட்டு இருக்குமா. இப்போ நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும், பாட் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் kubectl கெட் பாட் அப்படின்னு கொடுப்பேன். அது வந்து ஏபிஐ சர்வர் ஹிட் பண்ணும். டைரெக்டாக ஸ்கெடியூலர் கிட்ட கேட்டு கியூப்லெட் கிட்ட போயிட்டு பாடை போய் ஹிட் பண்ணி பாடுக்குள்ளே என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்குன்றதை எனக்கு காட்டும். கிளியரா? ஏன்? பிகாஸ் நான் இந்த ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணதே நான் தான், அதனால எனக்கு தெரியும். ஓகே,
இப்போ அவுட் சைட்லேருந்து யாரோ facebook.comனு போடுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி kubectl API சர்வர்னு வரலாமா? வரக்கூடாது. அது வந்து பேக் எண்டை கண்ட்ரோல் பண்ணுறது நான், அதனால எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னன்னா இன்டர்நெட் மூலியமாக யூஸ் பண்ணுறதுக்காக கியூப் ப்ராக்ஸி அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் த இன்டர்நெட் வெளியிலேருந்து யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது டைரெக்டாக வந்து கியூப் ப்ராக்ஸியில் போயிட்டு அது எந்த பாடோ அந்த பாட்குள்ளே இருக்க கண்டெய்னரை போய் ஆக்சஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, கிளியரா? அதனால தான் இங்கே வந்து இன்டர்நெட் கியூப் ப்ராக்ஸி ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ வரைக்கும்? ஃபைன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸையும் நம்ம போய் ஒர்க் பண்ணுவோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து டெவாப்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.